தோடு கூட நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்த மகாபெரிய கிருபை தயவை எண்ணி உம்மை ஆண்டவரே துதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் எங்களை ஏந்தி சுமந்து வந்த விதம், ஹல்லேலூயா, நீர் எங்கள் தேவைகளை சந்தித்த விதம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து ஆண்டவரை எங்களை தப்புவித்து வந்த விதம் எல்லாவற்றையும் நினைத்து ஹல்லேலூயா நாங்கள் உமக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரங்காலத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே சபையாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே வார்த்தைகள் போதாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இகவா இறைவா இருந்து ஆண்டவரே நீர் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ரஃபாவா இருந்து ஆண்டவரே தகப்பனே எங்கள் பரிகாரியாய் நீர் இருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஆரோக்கியமாக்கி நீர் பலப்படுத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்ரோகி ஃபேமிலியா இந்த வேளையிலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே தகப்பனே உம்மை துதிக்கும்படியா ஆராதிக்கும்படியான இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை திரும்பி பார்த்து ஆண்டவரே அப்பா உமது நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களுக்காகவும் துதி ஆராதனைக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆராதனை வேளையிலே உம்முடைய மகிமை விளங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இறங்குவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். திருநாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொருவரையும் திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஆண்டவரே நீர் ஒருமனப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே இந்த ஆராதனை ஏறெடுக்கிற அருமையான ஆண்டவரே குடும்பத்தை உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. இந்த ஆராதனை நடத்துவதற்கு வேண்டிய அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்தும். கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. குடும்பமாய் ஆண்டவரே ஒரு உம்மை ஆண்டவரே ஆராதிக்கவும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உம்மை உயர்த்தவும் ஆண்டவரே கர்த்தர் அவளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு ஒரு விசேஷித்த ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா கிருபை அபிஷேகம் அந்த குடும்பத்தின் மேல் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூடி வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரம் ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா தகப்பனே கருத்தாய் ஆண்டவரே முழு இருதயத்தோடு கூட தகப்பனே ஹல்லேலூயா உமக்கு ஆண்டவரே நன்றிகளை படைக்கும்படியாக எங்கள் இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையில் மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரை எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தூய் ஆவியானவர் ஒவ்வொரு நொடி பொழுதையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாம் நமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் மட்டும் காத்து இந்த நேரத்தில் ஒன்று கூட ஒரு நன்றியறிதல் ஆராதனைக்காக உங்கள் சபைக்கு முன்பாக நிறுத்திய தேவனுக்கு நான் கூட நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் பல பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கி இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இது ஒரு சண்டே சர்வீஸ் நம்ம நினைப்போம். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஃப்ரைடே சர்வீஸை காட்டிலும் நம்ம நன்றி செலுத்தும் போது அவர் மிகவும் நம்மளில் ஒரு கலிகூற ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த நன்றி ஆராதனை நம்ம நடத்துகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம் கர்த்தரை நோக்கி நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த பல நன்மைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகள், எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. நாம் ஜீவிச்சிருப்பது அவர் சுத்த கிருபை. ஸோ நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு நன்றி உள்ள ஒரு பிள்ளைகளாக, நன்றி
எப்போதுமே ப்ரைஸ் பண்ணுற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்னா, அவரை நோக்கி நம்ம பாடல்களை பாடி அவருக்கு துதி செலுத்த போகிறோம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த நிலைமையில் இருக்கும் போதும், நீ சோகத்தில் இருக்கிறியா, பிரச்சனையில் இருக்கிறியா, இல்லை சந்தோஷமாக இருக்குது. நம்ம எப்பவும் யூஸ்வலாக சந்தோஷமாக இருக்கும்போது நன்றி சொல்லுவோம். ஆனால் எந்த நேரத்தில் இருக்கும்போதும் நாம் கர்த்தருக்கு மகிழ்ந்து நாம் களி கூற வேண்டும். ஸோ இந்த நாள்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கர்த்தரை நோக்கி நாம் களி கூர்ந்து அவரை நோக்கி நாம் பாடல்களை பாட போகிறோம். நம்ம 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். என்ன எழுதியிருக்குன்னா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ நாம் இந்த பாடலை பாடும்போது கர்த்தரை நோக்கி நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன்.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சற்று நேரம் எழுப்பி நிற்போமாக. கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நான் ஜெபம். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோமாப்பா, எங்களை அப்பா இந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர் அப்பா. பல நேரங்களில் ஆண்டவரே நீர் அப்பா எங்களை காத்து வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா ஒரு வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் செஷன் எடுக்கும்போது ஆண்டவர் இந்த சங்கீதம் 145 சங்கீதத்தை வாசிக்கும் போது அந்த ஃபுல் சங்கீதத்தை வாசிப்போம். ஃபர்ஸ்ட்ல கொடுத்த வார்த்தை அது ஒரு தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ஸோ ஹி வாஸ் கிவிங் பிரைஸ் டு த லார்ட். ஸோ அது மொத்தம் அதில் பார்க்கும்போது 21 வசனங்கள் இருக்கிறது. அதில் முதல் 3 வசனங்களை அவர் கர்த்தர் உயர்த்தி சொல்கிறார். ராஜாவாகிய என் தேவனை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். 2வது வாசனம் என்ன பார்க்கணும்னா எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஆம் பிரியமானவர், இந்த நேரத்திலும் நாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த 7வது வசனத்திலிருந்து 20வது வசனங்களை பார்க்கும்போது எதற்காக உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து உமது ராஜ்யம் சதாக்காலம் ராஜ்யம் உங்களுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அப்படி பல காரியங்கள் அந்த வசனங்கள் கடைசியாக இருந்து கொண்டே வருகிறது. ஸோ எதுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும்? Why should we? இந்த கடைசி வார்த்தையிலே எழுதியிருக்கிறது, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கிறது. ஸோ என்றென்றைக்கும் எப்பொழுதும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாம் எத்தனைப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் இன்று மட்டுமல்ல எல்லா நேரங்களும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கவும், எல்லா நேரத்திலும் வாயில் அந்த ஸ்துதி எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். பர்சனலாக நான் சொல்வேன், என்னன்னா நாம் எப்போ ரொம்ப ஒடிந்து போயிருக்கிறோமோ, எப்போ ரொம்ப நம்ம கலங்க பயமா இருக்கோமோ, அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ணுவோம் நம்ம. ஆனா அப்படி இல்லை, எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் நாம் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுகிற ஒரு பிள்ளைகளா, அவரை நோக்கி நாம் பிரைஸ் பண்ற ஒரு பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 95 1-2 நம்ம இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை நம்ம ஆர்ப்பரித்து பாட கடவும். நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா எப்பொழுதும் கெம்பீரமாக பாடி அவரை நாம இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் தேவனை, புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமம்
மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடிய புகழ்ந்திடுவோம். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடிய புகழ்ந்திடுவோம். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடிய புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடிய புகழ்ந்திடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கற்று செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கற்று செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கற்ற செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கற்ற செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா அப்பா. ஆம் நல்ல பிதாவே, நாங்கள் அப்பா நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் இங்கு துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா நல்ல தேவன் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தினீர் அப்பா. நீர் அப்பா சகல காரியங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஆச்சரியமாக நீர் நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 121 சங்கீதம் 1-3 வசனங்களை இவ்வாறு நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தொல்லாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவார். ஆம் பிரியமானவர்களே, He is a God who is there with you all the time. அவர் உறங்காத தேவன், எப்பொழுதும் நம்ம கூட நம்மை காக்கிறவராக இருக்கிறார். உனக்கு தீராக ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர்
கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா நாங்களப்பா உண்மையை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு கூட இருந்தப்பா, எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டப்பா. சங்கீதம் 91 நாங்கள் இவ்வாறாக வாசிக்கிறோம். 11-12 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர் தங்கள் கையில் ஏந்து கொண்டு போவார்கள். ஒவ்வொரு நேரங்களிலும் நம் அறியாவிட்டாலும் கர்த்தர் நம்மளோடு கூட நம்ம கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நம்ம இப்போ நம்மள தெரியாது, ஆனால் பிற்காலங்களில் நாம் திரும்பி பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்து அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? நம்ம எதற்காக நாம் கலங்க வேண்டும்? நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இங்க சேலரியில் இருக்கலாம், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலும் நாம் நன்றியோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நோக்கி நாம் பாடல்களை பாடி நம்ம அவரை நோக்கி பிரைஸ் பண்ணோமேனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பல நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா,
இருக்கிறோம் அப்பா, வேற யாரும் இல்லைப்பா. நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே எங்களை ஒரு அரண், நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே நீ எங்களுக்கு கோட்டை. திரும்பி பார்க்கும்போது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த நாட்டில் நிலைத்து நிற்க முடியுமோ இல்லை திருப்பி போக தான் பண்ணணும் நாட்டை விட்டு. அந்த நேரத்திலும் யாரும் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. யாரை நம்ப முடியும் இந்த ஊரில்? யார் நம்மளுக்காக பரிந்து பேசுவார்கள்? அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் பற்றி கொண்டு அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுக்காக வழக்காடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்காக ஒரு பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த நேரத்தில் மாத்திரம் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். we tend to forget. நம்ம மறந்து விடுவோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அப்படி ஒரு தேவனை மறவாமல் இருக்க வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். பிகாஸ் he earns for that. துதிகள் அவருக்கு மிகவும் இஷ்டப்பட்டவை. இந்த நேரத்திலும் நம்ம இந்த ஆராதனை விட்டு கடந்து செல்லும் போதும் நம்ம துதித்து கொண்டே போக வேண்டும். ஆராதனை மாத்திரம் இல்லை, தேவைப்படும்போது மாத்திரம் இல்லை, எல்லா நேரத்திலும் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம துதிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது பல 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 மகிமையான காரியங்களை நாம் காண முடியும். ஏன்னா இந்த துதி நம்ம கூட வரும்போது, அந்த பிரைஸ் நம்ம கூட வரும்போது, அந்த நன்றி நம்ம கூட வரும்போது, தீங்குகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம அணுகாது. பெரிய பெரிய ஆபத்துகள் நம்மளை விட்டு சீக்கிரம் ஓடி போகும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி பாடலை பாடும்போது நம்ம எல்லாரும் உணர்ந்து பாடுவோம், கர்த்தர் நம்மளுக்காக செய்த நன்மைகளையும் நாம் அவரை நோக்கி ஓடும்போது அவர் என்னெல்லாம் காரியங்கள் செய்தார், எப்படிலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார், எப்படிலாம் நம்ம கொண்டு சேர்த்தார், அதற்காக நம்ம பாடுவோம். சவாலும் அரைக்கூவும் ஒரு கோலியாத்தோ, கண்மலையாம் தேவநாமம் உண்டு உன் எதிரியை கீழ்ப்படுத்த. மலையாய் எழும்பும் சவாலும் அரைக்கூவும் ஒரு கோலியாத்தோ, கண்மலையாம் தேவநாமம் உண்டு உன் எதிரியை கீழ்ப்படுத்த. பதறாதே, திகையாதே, வேண்டிடு விசுவாசம். பதறாதே, திகையாதே, கொண்டாடு தேவபலம். பதறாதே, திகையாதே, வேண்டிடு விசுவாசம். பதறாதே, திகையாதே, கொண்டாடு தேவபலம். அலை அலையாய் வரும் சோதனையோ தலைமேல் புரண்டு ஓடுதோ, கடல் மேல் நடக்கும் தேவனுண்டு உன் கஷ்டத்தை மறைய செய்ய. அலை அலையாய் வரும் சோதனையோ தலைமேல் புரண்டு ஓடுதோ, கடல் மேல் நடக்கும் தேவனுண்டு உன் கஷ்டத்தை மறைய செய்ய. பதறாதே, திகையாதே, வேண்டிடு விசுவாசம். பதறாதே, திகையாதே, கொண்டாடு தேவபலம். பதறாதே, திகையாதே, வேண்டிடு விசுவாசம். பதறாதே, திகையாதே, கொண்டாடு தேவபலம்.
நீர் அப்பா எங்களை அப்பா அரவணைத்து எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த தேவனாக இருந்தீரப்பா. ஒவ்வொரு சோதனை வேளையிலும் ஆண்டவரே நீரப்பா எங்களை பாதுகாத்தீர், இனி எங்களை வழிநடத்தினீர் நீரப்பா. இந்த கடைசி பாட்டை ஒவ்வொரு நேரங்களிலும் அந்த ஒரு துக்கமான ஒரு நேரம், கைவிடப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு நேரமும் என்னோட இருந்து அவர் இடைப்பட்டிருக்கிறார். You are not alone. I am with you. Don't be afraid. ஒவ்வொரு நேரங்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நேரத்திலும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் திரும்பி போகும்போது நம்ம கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் நம்மளோட கைவிடாத தேவன் அவர். நம்மளோட கைவிடாத ஒரு தேவன் நம்மளோடு இருந்து ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பல பிரச்சனைகள் இருக்கலாம், மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், கடல் போன்ற ப்ராப்ளங்கள் இருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு செங்கடை ரெண்டாக பிளந்த தேவன், இந்த கடல் மீது நடந்த தேவன், அவ்வளோ பெரிய காரியங்களை பண்ண தேவன், ஒரு சின்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் அவரால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். நம்மளுக்கு வேண்டியது ஒன்று தான், விசுவாசம். ஹேவ் ஃபெய்த் இன் காட். விசுவாசத்தோடு அவரை கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா காரியங்களும் நடத்துவார். தனியாக நம்ம போகவே வேண்டாம். அவர் கூட இருந்து நம்மளோடு இருந்து ஒவ்வொரு காரியங்களும் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நன்றி அப்பா, துதிக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா நீர் எங்களோடு இந்த ஆராதனைகள் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியப்பா உங்கள் கரங்கள் கொடுக்கிறோம். நீராண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, இந்த தேவ செய்தியும் அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வெறுமே போகாத அப்படி நீர் ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்து ஜெயிக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான மாலை பொழுதிலே உங்கள் அனைவரோடும் கூட தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்பதை நினைத்து நான் அவரை மகிமைப்படுத்துகின்றேன். இதை போன்றதான நன்றியறிதல் ஆராதனையை நாம் நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம். அங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலலாம் ஆராதனையில் ஒரு சின்ன பாட் மட்டும் கொடுப்பாங்க நன்றி சொல்கிறதுக்கு. தனியாக இப்படி ஆராதனை நடத்துவதை நான் இப்பொழுது தான் பார்க்கிறேன். அதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற சபையின் பொறுப்பாளர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி தாவீதின் சங்கீதம் 103வது சங்கீதம் 1வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் இப்படி ஒரு ஆசீர்வாதமான இடத்திலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவனுடைய கிருபையும் அவருடைய வழி நடத்துதலும் அவருடைய அன்பும் தான் காரணம் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. அதற்காக நாம் அனுதினமும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்கும்படியாக நன்றி செலுத்தும்படியாக நாம் கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், கேரளா தமிழ்நாடு ரெண்டில் கேரளா ரொம்ப செழிப்பான நாடு. அது ஏன் என்று நாம் பார்ப்போம் என்றால், இயற்கையாகவே மேற்கு தொடர்ச்சி மலையிலே 44 ஆறுகள் உற்பத்தியாகி செல்கின்றன. அதிலே 41 ஆறுகள் மேற்கு நோக்கி செல்கின்றன. 3 ஆறுகள் மட்டும்தான் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றன. ஆகவே கேரளா மிகவும் செழிப்பாக காணப்படுகிறது. தமிழ்நாடு மிகவும் வறுமையிலே காணப்பட்டது. அப்பொழுது 1878ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய பஞ்சம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், கம்பம், தேனி இந்த இடங்களில் உள்ள நிலங்களெல்லாம் வெடித்து தண்ணீர் இல்லாமல் வெடித்து அவைகள் பயிர் பச்சைகள் ஒன்றும் கிடையாது. பஞ்சம், மிக கடுமையான பஞ்சம். ராமநாதபுரத்தில் உள்ள அந்த மன்னர் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார், ஒன்று நடக்கவில்லை. அதிலே ஒரு 25% மக்கள் அந்த பஞ்சத்திலே இறந்து விட்டார்கள். 25% மக்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று கிடைத்த படகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் கொழும்புக்கு, பர்மாவுக்கு அங்கெங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அப்படிப்பட்டதான் ஒரு கொடுமையான பஞ்சம். அப்பொழுதுதான் அங்கு இருந்த ஆங்கிலேயர்கள் 1878ஆவது ஆண்டிலே இந்த பகுதியை நாம் இப்படி வெறுமனே விட்டிருந்தால் இது நன்றாக இருக்காது. கேரளாவிலே வீணாக எவ்வளவோ தண்ணீர்கள் கலந்து கொண்டிருக்கின்றன கடலிலே, ஆனால் இங்கு கிடையாது, இது என்ன செய்யலாம்,
ஆனால் நதியின் திசையை திருப்புவது மிகவும் கடினமான காரியம். என்ன செய்யலாம் என்று வல்லுநர்கள் ஆராய்ந்தார்கள். அப்பொழுது தான் கர்னல் பென்னிக்விக், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்னல் பென்னிக்விக் என்ற ஆங்கிலேயர் அங்கு வந்து ஒரு அழகான ப்ராஜெக்டை போட்டு அங்கு பேரியாறுன்னு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இடுக்கி மாவட்டத்திலே. தேக்கடி எல்லாருக்கும் தெரியும், தேக்கடியிலே அது ஓடி முல்லை என்ற ஒரு கிராமத்தின் வழியாக அது கடலிலே கலக்கிறது. அந்த ஆற்றுக்கு பேர் முல்லை பேரியாறு. அந்த முல்லை பேரியாறை நாம் எப்படியாவது இந்த வறண்ட இடங்களுக்கு திருப்பி விட வேண்டும் என்று ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதற்கான அப்ரூவலுக்காக காத்திருந்தார். ஆங்கில அரசாங்கம் அதற்கான இங்கிலாந்திலிருந்து அதற்குரிய அனுமதியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். வேலைகள் நடந்தது. கடுமையான காடு, விஷ ஜந்துக்கள், மிருகங்கள் நிறைந்த காடு. அங்கும் இந்த ஆங்கிலேயர்களுடைய முயற்சியால் அந்த வேலை நடந்து கொண்டிருந்தது. திடீர்னு அந்த வேலை நின்று விட்டது. ஏனென்றால் பணம் இல்லை, இங்கிலாந்திலிருந்து பணம் வரவில்லை, இந்திய தேசத்தில் பணம் இல்லை. ஆகவே பணம் யாருமே கொடுக்கவில்லை, அப்படி நின்று விட்டது. அப்பொழுது தான் இந்த கர்னல் பென்னிக்விக் வந்தார். இதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் இங்கிலாந்து தேசத்திற்கு சென்றார். அங்கு தன்னுடைய சொத்துக்கள், நகைகள் எல்லாவற்றையும் விற்றுக்கொண்டு மிக ஒரு பெரிய பணத்துடன் இங்கு வந்து இந்த வேலையை ஆரம்பித்தார். 1878ஆம் ஆண்டு முதல் இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டு 1895ஆவது ஆண்டிலே இந்த வேலை முடிந்தது. ஒரு பெரிய டனல், அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டி அதற்கு கீழாக ஒரு பெரிய டனலை போட்டு அந்த டனல் வழியாக அந்த தண்ணீர் திருப்பிவிடப்பட்டு மதுரை, கம்பம், ராமநாடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு திருப்பி விடப்பட்டது. பாருங்கள், 150 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நடந்த இந்த காரியத்தினால் அந்த பகுதி இப்பொழுது மிகவும் செழிப்பாக காணப்படுகிறது. நெல் என்றால் நெல், தென்னைக்கு தென்னை, திராட்சை தோட்டங்கள் என்று மிகவும் பச்சை பசில் என்று, தேனி என்றாலே பசுமை என்று தான் அர்த்தம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாலைவனமாக இருந்த வறண்ட பூமியை அவர்கள் அந்த பென்னிக்விக் தன்னுடைய முயற்சியினால் மாற்றினார். அந்த பென்னிக்விக்கு இப்பொழுது நீங்கள் தேனி மாவட்டத்தில் போய் பார்த்தால் அநேக இடங்களிலே பென்னிக்விக் சிலை இருக்கும். எல்லா வீடுகள்டையும் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அங்கு அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் அவர்கள் தினம் அவரை நன்றியோடு நினைத்து அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஜனவரி 15ஆம் தேதி பென்னிக்விக் பொங்கல் என்று அவருக்கு மட்டும் தனியாக ஒரு பொங்கல் வைத்திருக்கின்றார்கள். இதுதான் நன்றி உணர்வு, ஒரு இயற்கையான நன்றி உணர்வு, ஒரு நன்றிக்கு இலக்கணம். அந்த பென்னிக்விக்கு அந்த மக்கள் இன்னும் 150 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவர்கள் நன்றி செலுத்துவதுதான். நம்முடைய நன்றியை நீங்கள் எடுத்து பாருங்கள். தினம் நான் அநேக நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆள்கிட்ட ஒரு பெண்ணை வாங்கி எழுதிட்டு இருந்தால் தேங்க்யூன்னு சொல்லி கொடுப்போம். ஒரு ஆள்கிட்ட ஒரு புக்கை வாங்கினா தேங்க்யூன்னு சொல்லுவோம். ஒருத்தர் கொஞ்சம் ஒதுங்கினாலும் தேங்க்யூன்னு சொல்லுவோம். இதுவும் நன்றி செலுத்துவது தான். இதை போல் அநேக நன்றிகளை நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். இப்பொழுது இந்த வாட்ஸ்அப்லாம் வந்த பிறகு, ஃபேஸ்புக்கெல்லாம் வந்த பிறகு நம்முடைய பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிப்பாங்க. நைட்டு பூரா முழிச்சிருந்து 300 பேருக்கும் தேங்க்யூ கொடுத்துட்டு இருப்போம். ஒன் டைம் தேங்க்யூ, இதெல்லாம் அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த பிறந்த நாளுக்கு தான் வரும். இதே மாதிரி பல உதவிகளை சிலர் செய்யும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு ஸ்வீட் பாக்கெட்டை கொண்டு கொடுப்போம். ரொம்ப நன்றி, எனக்கு நீங்கள் இந்த உதவி செய்ததுக்கு. அதோடு முடிஞ்சிடும், அந்த நன்றி முடிஞ்சிடும். இப்படி ஒன் டைம் நன்றியை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கோம் அநேக இடங்களிலே. கடவுளுக்கு நன்றி நாம் எப்படி செலுத்துகிறோம் என்றால், நாம் இவ்வாறு உயர்ந்த இடத்தில் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை தான். அதனால் கடவுளுக்கு நாம் அனைதினமும் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம், பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறோம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்கிறோம், அநேக நன்றி பாடல்களை பாடுகிறோம். இவ்வாறு நமக்கு கடவுளுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது மனப்பூர்வமாக தெரிவிக்கிறோமா இல்லைன்னா சடாங்காச்சாரமாக தெரிவிக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் பாருங்கள், தாவீதின் பாடல். தாவீது எப்படி நன்றி செலுத்தினான் என்று நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு ஆராதனையில் ஒரு சர்வீஸ் நடந்துன்னா அது முடியும் போது இந்த வசனம் தான் இருக்கும். நம்ம ஃபேமிலி ப்ரேயரில் ஒரு ப்ரேயர் நடந்து முடிஞ்சுன்னா இந்த வசனம் தான் இருக்கும். நம்ம தனிப்பட்ட ஜெபங்களில் ஒரு ப்ரேயர் நடந்து முடிஞ்சுன்னா இந்த வசனம் தான் இருக்கும். எல்லா ஆராதனை சர்வீஸ் ஆர்டர்லையும் இந்த வசனங்கள் தான் இருக்கும். அதனால் இந்த வசனங்கள் அது தாமாகவே நாம் பேரளவுக்கு சொல்கிறோமா என்னன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு சடங்காச்சாரம் ஆயிற்று. ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு கலாச்சாரமாக இந்த வசனத்தை நாம் சொல்கிறோம். அநேக சபைகளிலே பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லும்போது உறங்கிட்டு இருக்கவங்கெல்லாம் டக்குன்னு எழும்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். இந்த வசனம் சொல்லும்போது ஆராதனை முடிய போகுது எலும்புன்னு சொல்லி எழும்பிடுவாங்க. அப்படி இந்த வசனத்துக்கு ஒரு எஃபெக்டும் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க சின்ன பிள்ளையில், இயேசு தேவனே என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும் சுவாமி ஆமேன். ஒவ்வொரு பிள்ளையும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் போகணுன்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க.
ஆனால் அந்த பிள்ளைக்கு அது புரியுதோ புரியல, அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் போவோம். இதை போல் இந்த என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும் ஒரு பேரளவுக்கு நாம் சொல்லுகிறதா இருக்கிறோம். அநேகம் பேர் உண்மையாக உணர்ந்து நாம் சொல்கிறோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே இந்த தாவீதின் வசனம் ஒரு முக்கியமான வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். தாவீதை நீங்கள் பார்த்தீர்களானால், தாவீது ஒரு ஆட்டிடையனாக இருந்து ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டவன். பெலிஸ்தியர், சவுல் என்ப பெரிய பெரிய தீய சக்திகளிடமிருந்து தேவன் அவனை பாதுகாத்தார். பாவ மன்னிப்பை அவனுக்கு கொடுத்தார். அநேக பாவங்களை செய்தான், எல்லாத்துக்கும் மன்னிப்பு அவருக்கு கொடுத்து அவனை மன்னித்து திருப்பியும் தேவ பிள்ளையாக்கி அந்த ஊழியத்திலே அவனை அவர் விட்டார். எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார். சவுலிடமிருந்து பாதுகாத்தார், மற்ற எதிரிகளிடமிருந்து அவனை பாதுகாத்தார். மற்றும் நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுத்தார். சங்கீதங்களை எழுதுவது, பாடல்களை பாடுவது, அவனோட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். இப்படி அநேக நன்மைகளை அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டபடியால் இந்த மாதிரி ஒரு ஆத்துமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஒரு அழகான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஸ்தோத்திரிக்கவில்லை, அவர் ஆத்மாட்டே சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அழிந்து போகின்ற உடல்கள் சொல்லவில்லை, உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள ஆத்மாவை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொல்கிறார். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று மறக்க முடியாத ஒரு நன்றியின் வார்த்தைகளை அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் அடுத்தடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஏன் நன்றி கூற வேண்டும் என்று கூறுகின்றார். 103வது சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை பார்க்கும்போது, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், என் பிராணனை அழிக்கு விலைக்கு மீட்டார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டினார், நன்மையினால் என்னை திருப்தியாக்கினார், கழுக்கு சமானமாக என் வயது திரும்ப வயது போலகிறது என்று நீண்ட ஆயுளை நமக்கு தந்திருக்கிறார், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் நன்மைகளை எல்லாம் செய்கிறார். இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே தாவீதை போல நாமும் அவரை மறவாமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஸ்தோத்திர வசனத்தை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும்பொழுது எப்படி நன்றி கூற வேண்டும் என்று அநேக காலகட்டங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி என்று அநேக பலிகள். ஒரு ராஜா யுத்தத்துக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா உடனே அங்கே ஜெயித்துட்டாருன்னா உடனே அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அதில் இது பண்ணி பலியிட்டு அங்கே ஒரு இது பண்ணிடுவார், நன்றி எறிதலை செலுத்திடுவார். அதே மாதிரி தாவீது செலுத்திருக்கிறான், சாலமோன் செலுத்தியிருக்கிறாங்க. நோவா பிழையிலேருந்து இறங்கினோடனே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி நன்றி பலிகளை எடுத்தான் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக ராஜாக்கள், அநேக பரிசுத்தவான்கள் பலிபீடத்தை கட்டி பலிகளை இட்டு நன்றி பலி செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கும்போது பொருத்தனையின் மூலமாக அங்கு பலி செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அன்னாளை எடுத்து பாருங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அந்த அன்னாள் ஒரு பருத்தனையின் மூலமாக அந்த குழந்தையை பெற்றாள். அந்த சாமுவேலை அந்த ஆலயத்தின் அர்ப்பணித்து விட்டாள், அந்த ஆலய பணிகளுக்காக அர்ப்பணித்து விட்டார். பொருத்தனையின் மூலமாக அவள் அங்கு நன்றியை செலுத்துகிறாள் என்று பார்க்கின்றோம். இன்னொன்று சாட்சி சொல்வது மூலமாக நம்ம சபையிலும் சாட்சி சொல்கின்றோம். நம் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அந்த வாரம் முடிஞ்ச உடனே சபையில் நாம் சாட்சி சொல்லி அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். அதுவும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இப்படி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை இடைவிடாமல் துதித்து, இப்பொழுது துதி ஆராதனை நடந்தது. இதே போல் நம்முடைய சபைகளிலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் துதி ஆராதனை நடக்கிறது. அந்த துதி ஆராதனையின் மூலமாக தேவனை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துபவர்களாக காணப்படுகின்றோம். பாடல் ஜபத்தின் மூலமாக இருக்கிறது. மரியாளை பாருங்கள். மரியாள் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் அங்கே நன்றி செலுத்தினாள். விலை உயர்ந்த பரிமள தைலத்தை உடைத்து அவளுடைய பாதத்திலே விட்டு தன் தலைமயிரினால் துடைத்து தன்னுடைய நன்றியை அங்கு காட்டினாள் என்று நாம் பார்க்கின்றோம். லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரியாளுக்கு அநேக உதவிகளை அந்த குடும்பத்திற்கு செய்திருக்கிறார். அதற்கு நன்றி வழியாக விலை உயர்ந்த, யாரும் எண்ணி பார்க்க முடியாத அந்த விலை உயர்ந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே விட்டாள் என்று பார்க்கிறோம். இன்னும் சில இடங்களிலே பார்க்கும் பொழுது இல்லாததற்கும் நாம் நன்றி சொல்பவர்களாக காணப்படுகிறோம். இல்லாததற்கு அநேகருடைய ஜபத்தை பார்க்கும் பொழுது, தேவனே நீர் இதர் எனக்கு தரப்போகிறதுனால் நான் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீர் இதே எனக்கு நடத்தி போகிறபடியினால் நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லி இல்லாததற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். வேதத்தில் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு இடத்துல ஒரு நன்றி சொல்லியிருக்கிறார். அதாவது யோவான் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே 5 அப்பமும் 2 மீனும் அவர் அந்த சிறு பையனிடமிருந்து அவர்கள் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அந்த இயேசு இடத்துல கொண்டு போகிறார்கள்.
அவரை எடுத்து அதை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்துகிறார். பிதாவிடத்திலே நன்றி செலுத்தி அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார். அங்கு 5000 ஆண்கள், அப்போ ஒரு 20,000க்கு மேலே பேர் சாப்பிட்ருப்பாங்க. மீதியானத்தை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று பாருங்கள். இல்லாததற்கும் நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொள்வது. இவ்வாறாக நாம் பல வழிகளிலே நன்றி செலுத்துபவர்களாக காணப்படுகிறோம். இந்த வசனத்திலே நாம் இன்னும் பார்க்கும் பொழுது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நம்ம மனிதர்களிடத்திலே அடிக்கடி காணப்படுகிற ஒரு விஷயம். அவர் செய்த ஒரு உபகாரங்களை நாம் மறந்தவர்களாக காணப்படுகிறோம். வேதத்திலே ஒரு நிகழ்ச்சி கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா 17வது அதிகாரம் 12 முதல் 19 வரை நாம் பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் சொஸ்தமானதை பற்றி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. 10 குஷ்டரோகிகள் அவரிடத்திலே வந்தார்கள். எல்லாரும் சுகம் பெற்றார்கள். இன்றைக்கு அவங்கள அங்கே கொண்டு பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டு நீங்கள் பாருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். வாருங்கள் என்று சொல்லவில்லை, போய் பாருங்கள், இவர்களை பாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் வந்ததோ ஒரே ஒரு குஷ்டரோகி. அவன் நன்றி உணர்வோடு அவரிடத்தில் வந்து அவருக்கு நன்றி சொல்கிறான். மீதி 9 பேர் காணப்படலை. இதே போன்று அந்த 9 பேர் கூட்டத்தில் நான் இருக்கிறோமா, அந்த ஒருத்தர் கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நன்றி உணர்வோடு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை பல ஆண்டுகளாக. அப்போது அந்த குடும்பமாக அவர்கள் வருவார்கள். எல்லா ஆராதனையிலையும் அவர்கள் ஆராதனையும் பங்கெடுப்பார்கள். ஆராதனை முடிந்தவுடன் ஆல்தரில் நின்று அழுது புலம்பி ஜெபிப்பார்கள் குழந்தைக்காக. கர்த்தர் அவர்களுக்கு ஈவாக ஒரு குழந்தையை ஒரு சில ஆண்டுகளை குடைத்து விட்டார். அதுக்கு பிறகு அந்த குழந்தை அவர்கள் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை நம் சபைகளை தேடின பொழுது காணவில்லை. ஒரு நாள் அவர்களை வழியிலே பார்த்து, என்ன பிரதர் இப்போ சர்ச்சைக்கு வரதில்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், ஆம் பிரதர், ஒரே இதாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. குழந்தை வந்து ஒரே அக்கிரமம், அங்கேயும் இங்கேயும் ஓடி எடுத்துறியா, சபையில் வந்தால் அவள் சும்மா இருக்க விட மாட்டா, அதனால தான் நாங்கள் சபைக்கு வரலை அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அவர்கள் வரலை. வராமல் நன்றி ஒருக்கா சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் அவரை மறந்துட்டாங்க. மறந்து சாக்குப்போக்கு சொல்லுபவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி நாமும் அநேக நேரங்களிலே சாக்குப்போக்கு சொல்லுபவர்களாக காணப்படுகிறோம். இன்னொரு தம்பி எனக்கு தெரியும். அவர் வந்து டிகிரியெல்லாம் முடித்தார், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். அப்போது வேலை தேடி கொண்டிருந்தார். அப்போது என்னிடத்திலும் கேட்டார் என்ன செய்யணுன்ட்டு. அப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணதுனால நான் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுங்க, அதில் கிடைக்கும்னு சொல்லி நான் நல்ல கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். நிறைய புக்கு கொடுத்தாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து கோச்சிங் கிளாஸில் வர அவரை சேர்த்து விட்டார். சேர்த்து அவர் பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்து பேங்க்கில் சேர்ந்துட்டார். அவரும் இதே மாதிரி தான் வரலை, சர்ச்சுக்கு வரலை. அதுக்கப்புறம் வரலை. அதுவரை ரெகுலராக வந்தார், எல்லா மீட்டிங்லையும் முன்னின்று நடத்துவார். ஆனால் அதுக்கப்புறம் காணல. கேட்கும்போது நான் ஒரு நாள் கேட்டேன், தம்பி ஏன் நீ இப்போ பேங்க்கு வரல? சார் உங்களுக்கு தான் பேங்கை பெட்டி தெரியுமா, புழிஞ்சு எடுக்கிறாங்க என்ன வேலையில். 6 நாள் என்ன வேலை செய்யுது, நான் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் படுத்து தூங்க தான் முடியுதே தவிர சர்ச்சை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மறந்து விட்டார்கள், தேவன் செய்த நன்மைகளை மறந்து விட்டார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் குழந்தையோடு அவரை திருப்பியும் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் சொன்னார், அவர்கிட்ட கேட்டேன், இப்போ எந்த சபைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் அதுக்கெல்லாம் போகலை. அப்போ இப்போ என்னவா இருக்கீங்க? நான் இப்போ அதிகாரியாக இருக்கிறேன். நான் என்னுடைய சுய சாமர்த்தியத்தால் நான் வந்து இந்த பதவியை பெற்றேன். நான் என் சுய சாமர்த்தியத்தால் நான் வளர்ந்துருக்கிறேன். அதனால் நான் யாருக்கும் நன்றி ஒன்றுனா சொல்ல கடமைப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லி அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டார். உபாகமம் 8வது அதிகாரம் 16-17வது வசனத்திலே, மன்னாவிலே உன்னை போஷித்தவரை மறவாமல் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லக்கூடாது என்று தேவன் அங்கு சொல்லுகிறார். என்னுடைய சுய சாமர்த்தியமும் என் கைபலனும் தான் என்னை தூக்கி விட்டது, கடவுள் கிடையாது, வேறு யாரும் கிடையாது. அதனால் நான் நன்றி சொல்லணும்னு கிடையாது. ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தோடனே தேவனை மறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஓசியா 13வது அதிகாரம் 6-7வது வசனத்தை பார்க்கும்போது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலில் திருப்தியானார்கள். திருப்தி ஆனபின் அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. இஸ்ரவேலர் அங்கே எகிப்திலேருந்து கொட்டி வரும்பொழுது ஒரு இடத்துல நிறைய சோதனைகளெல்லாம் வந்தது. ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்டில் வரும்போது நல்ல திருப்தி ஆகிட்டாங்க. சாப்பாட்டுக்கு சாப்பாடு கிடைக்குது, தண்ணிக்கு தண்ணி கிடைக்குது, நல்ல ஜாலியான பயணம். அப்படி வந்து அவர்கள் திருப்தி ஆகிட்டாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் திருப்தி ஆகிட்டாங்க. மேட்டிமை ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேட்டிமை ஆகும் பொழுது அவர்கள் அவரை மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, தேவன் நமக்கு எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார், அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். தாம் அவரை
வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களைப் போல நாம் மேட்டிமையானவுடன் தேவனை மறந்து விட்டோமா? இல்லாவிட்டால் நாம் சாக்கு போக்கு சொல்லி என்னுடைய சுய பலத்தினால் நான் மேன்மையானேன், மேட்டிமையானேன், என்னுடைய கையின் பலத்தினால் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் செய்த செயல்கள், அற்புதங்களை மறந்தார்கள் என்று அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:11 தேவன் செய்த செயல்களை மறந்தார்கள் என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மறக்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் மறந்துட்டாருங்க, அதே பெரிய தப்பு. ஆனால் மறக்கிறது மட்டும் இல்லை, தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது. தேவன் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். சீக்கிரமாய் சங்கீதம் 106:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் அவர் கிரியைகளை மறந்தார்கள், வனாந்திரத்திலே இச்சை உண்டவர்களாகி அவாந்திர வெளியிலே அவரை பரீட்சை பார்த்தார்கள். அவருடைய செய்கைகளை நினைத்து நன்றி சொல்லாமல் மறந்து போனார்கள். அது ஒரு காரியம், தப்பு. ஆனால் அதோடு பெரிய தப்பு, அவரை பரீட்சை பார்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரவேல் அந்த எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி வனாந்திரத்தின் வழியாக அவர்களை கடவுள் நடத்தி கொண்டு வரும் பொழுது என்னாகும் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. 10 முறை என்னை பரீட்சித்தார்கள் என்று மோசேயின் இடத்துல தேவன் சொல்கிறார். உங்கள் ஜனங்கள் என்னை 10 முறை பரீட்சித்தார்கள், அவளிடத்திலிருந்து நான் ஒன்றை எதிர்பார்க்கவில்லை, நன்றியை எதிர்பார்க்கல, ஆனால் என்ன அவர்கள் பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனை அநேக நேரங்களிலே பரீட்சை பார்க்கிறவர்களாக நாம் காணப்படுகின்றோம். சிலவள மோசையை சொல்லியிருக்கலாம், தெரியாமல் வச்சுட்டாங்க, இக்னரன்ஸ், அவங்கள நம்ம மன்னிச்சிடுவோம் என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். எரேமியா 2:32 ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? ஒரு பெண் தன் ஆபரணத்தை, நகைகளெல்லாம் மறப்பாளா? ஒரு மணவாட்டி தன்னுடைய கல்யாண வஸ்திரத்தை மறப்பாளா? மறக்க மாட்டாளா? ரொம்ப முக்கியமான காரியம். அதே போல தான் இதுவும். ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று அங்கள் தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளோ முக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞாபகம் வச்சுருக்கோம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியங்கள், இன்னும் நடக்க போகிற காரியங்களை நாம் ஞாபகம் வச்சுருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்வதை விட்டுவிட்டவர்களாக காணப்படுகின்றோம். நாய் மிகவும் நன்றியுள்ள ஒரு மிருகன்னு தெரியும். நீங்கள் அடித்து துரத்தினாலும் போதும், வாழையாட்டி கொண்டு உங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கோம். இங்கே கடவுள் சொல்கிறாரு, ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலரோ அறியாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள், இந்த மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு வர இல்லை, தன் கர்த்தரை அவர்கள் விசுவாசியாமலும் அறியாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, கடவுள் எவ்வளவோ பெரிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்துபவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதத்தின் பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அதற்காக கடவுள் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்கிறார். உபாகமம் 6:12 நீ அடிமைப்பட்டிருக்கிற வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நீ தேவனை மறந்தே விடாத. உன்னை எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து, எவ்வளோ ஆபத்துகளிலிருந்து உன்னை கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், அவரை நீர் மறந்து விடாதே என்று எச்சரிப்பின் சத்தத்தை அவர் சொல்கிறார். 8:11 உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை மறவாதே, எச்சரிக்கையாயிரு. அவருக்கு நீ கொடுக்க வேண்டிய எல்லா விதமான ஸ்தோத்திரங்களையும் மகிமையும் நாம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் மட்டுமல்ல, நாம் எவ்வளோ கஷ்டங்களிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இதை நம்முடைய சந்ததியாருக்கும், பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை எல்லாம் நமக்கு செய்திருக்கிறார், அவர் செய்த காரியங்களின் மூலமாக நாம் எப்படி ஒரு கீழ்நிலையிலிருந்து ஆசீர்வாதமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. முழு இருதயத்தோடும் முழு நாமத்தோடும் நாம் துதிக்க வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நாம் எக்காலத்திலும் மறக்கக்கூடாது என்று நம்முடைய சந்ததிக்கும் சொல்ல வேண்டும். உபாகமம் 4:10 உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதே, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இது எல்லாம் உபாகமம் பூரா மோசே எழுதின புக்கு. அது அந்த இஸ்ரவேல் தேசத்தார் அந்த வனாந்திரத்தின் மூலமாக வரக்கூடிய நிறைய காரியங்களை பற்றி அது சம்பந்தமாக எழுதி கொண்டு வருகிறது. ஆகவே இந்த காரியங்களெல்லாம் நீங்களாம் எப்படி எகிப்து தேசத்துலேருந்து வந்தீங்க, எப்படி இங்கே சந்தோஷமாக இஸ்ரேலில் நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக கானான் தேசத்தில் குடிபெயர்ந்து போய் நீங்கள் எல்லாத்தையும் நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ சொல்ல வேணும்.
அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததியாய் நாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். எல்லாத்தையும் நம்முடைய சாட்சியின் மூலமாக பிறருக்கு அறிவிக்கவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு அநேக ஈவுகளை தந்திருக்கிறார். நம்மை ரட்சித்தார், நம்முடைய பாவங்களை தன்னுடைய திரு இரத்தத்தினால் கழுவினார், நம் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார், ஆபத்து மோசங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி மீட்டார், போக்கில் வரத்தில் நம்மை காத்து கொண்டார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய காரியங்கள், நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் கூட, நான் ஸ்டேட் பேங்கில் அகமதாபாத் பட்டணத்தில் நான் வேலை செய்யும்போது 2000 வருஷத்தில் நான் அங்கே போய் சேர்ந்தேன். நான் மே மாதம் சேர்ந்தேன். ஜூலை மாதத்தில் பெரிய வெள்ளப்பெருக்கு. அங்கே ட்ரைனேஜ் எல்லாம் கீழே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ரோட்டில். ஆனால் ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா பெரிய வெள்ளம், தலைக்கு மேலே வெள்ளம் போய்ட்டுருக்கு. எனக்கு தெரியாமல் நான் அந்த ரோடோடி நடந்து சென்று கொண்டு இருந்தேன். எல்லோரும் கத்துனாங்க, பாய் பாய். எனக்கு என்ன தெரியும், ஹிந்தியில் ஒன்றும் தெரியாது. ஏதோ சத்தம் பண்ணுறாங்கன்னு நான் ரொம்ப ஜாலியாக அங்கே நடந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் திரும்பி வரும்போது தான் தெரிஞ்சது எத்தனை ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகியிருந்தேன். உள்ளே போயிருந்தால் அவ்வளோதான், எங்கே போய் நம்ம உடல் போச்சுன்னே தெரியாது. எர்த்குவேக் 2001 வருஷம் எர்த்குவேக், 2002 வருஷம் ரயட்ஸ், அந்த முஸ்லீம்களெல்லாம் கொஞ்சம் குதிச்சாங்கல்ல அந்த ரயட்ஸ், எல்லாத்துலேயும் நான் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அகமதாபாத்தில் தான் நான் இருந்தேன். எல்லாத்துக்கும் நான் சாட்சி. நான் பேங்குக்கு போகும்போது அங்கே பணமாக குத்தி கொண்டு போட்டிருப்பாங்க. பஸ்ஸில் போகும்போது ஒரு பெரிய நீளமான ஊசி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு குத்துவாங்க, இங்கேருந்து குத்தி இங்கே வந்துடும். அப்படி முஸ்லீம் தாடி வச்சுருந்தா முஸ்லீம் உடனே கொண்டுருவாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையிலலாம் நான் கண்டேன். அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், இயற்கையின் சீற்றங்கள், எர்த்குவேக் எப்போ வரும்னு தெரியாது, விபத்துகள் எப்போ வரும்னு தெரியாது, வெள்ளப்பெருக்கு எப்போ வரும்னு தெரியாது. இப்படிப்பட்ட காலநிலையில் நம்ம இருக்கோம். எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் நான் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை தான். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவனுக்கு அனுதினமும் நன்றி செலுத்த வேண்டும். நல்ல படிப்பை தந்திருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களால் நம்மை முடிசூடி இருக்கிறார். எல்லாத்தையும் நினைத்து 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 அனுதினமும் நாம் நன்றி செலுத்துபவர்களாக காணப்படுகிறோம். சங்கீதக்காரர் 34 சங்கீதம் 1 வசனத்திலே சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவருடைய நன்மைகளுக்காக. அவர் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் அவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் மற்றற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நன்றி ஏறுதல் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாதா ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்திருக்கிறபடியால் உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக அனுதினமும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற அற்புத அடையாளங்களை நினைத்து உங்களை நன்றியால் நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறீர், அநேக வாய்ப்புகளை தந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நாங்கள் சற்பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, அவற்றின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, இன்னும் நாங்கள் உம்மை அண்டி சேரத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். மீதியான நேரத்திலும் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதபடி நினைப்பதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. சற்று நேரம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை நாங்கள் மறந்திருக்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை மறவாதபடி எங்களை நினைத்த தேவன் ஆண்டவரே, எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, எங்களை கரம் பற்றி வழிநடத்தினவர் அப்பா. எல்லா சூழ்நிலையில் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த நிமிடத்தில் நாங்கள்
நாங்கள் வந்து உம்முடைய ஆராதனையில் அப்பா நன்றி அறிதலோடு நாங்கள் ஏறெடுக்கத்தக்கதாக எங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. நன்மையினால எங்களை திருப்தியாக்கினீரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தின விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை ஸ்தலங்களில் குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் போதுமானவராய் இருந்தீரே ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. புதிய மாதத்துக்குள்ள நம்ம போவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தினபடினால ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் செய்த எண்ணி முடியா நன்மைகளுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே எல்லா ஜெபத்திற்கும் பதிலை தந்து அநேக குடும்பங்களில் ஜீவன சாட்சியாக கர்த்தர் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது உம்மால் உண்டானது ஆண்டவரே. அப்பா எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. இது உம்மால் உண்டானது ஆண்டவரே. நாங்கள் நிற்பது உம்மால் உண்டானது ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது உம்மால் உண்டானது ஆண்டவரே. பரத்திலிருந்து நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா தயவுக்காக, கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, கர்த்தர் முன்குறித்த நாளுக்காக, கர்த்தர் முன்குறித்த காரியங்களுக்காக, வருகிற நாட்களில் நாம் சாட்சியாக அறிவிக்க போகிற காரியங்களுக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் நன்றி செலுத்துவோமா. எந்த எத்தனையோ விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கலாம். நாளை தினத்தில் கூட அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து பெற்றுக்கொள்வோமா. நாம் ஸ்தோத்திரிக்கிற வேளையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக, விடுதலைக்காக, அநேக நாட்கள் நெடுநாட்கள் காத்திருக்கிற விண்ணப்பங்கள் சாட்சியாக மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இருதயங்களை உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறபடினால அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே நாளை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. துபாஸ் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு பாகத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக. கர்த்தருடைய சித்தம் எங்கள் தேசங்களிலே, குடும்பங்களிலே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக, விடுதலைக்காக அவரை மகிமைப்படுத்துவோமா. கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய போகிற ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே ஒவ்வொரு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாம மகிமைப்படட்டோம்ப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. வந்த யாவரையும் ஒரு விசை கூட உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவன் ஆண்டவரே உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. நீ செய்த சகல நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீ செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீரே பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. இந்த நாளிலும் தகப்பனை ஏறெடுத்தார் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தையும் ஆண்டவரை நீ சாட்சியாக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு விசை கூட நினைவு கூறும்படியாய் ஆண்டவரே எப்பொழுதும் தகப்பனே எங்கள் வாயிலிருந்து துதி ஏறெடுக்கத்தக்கதாக என் தேவன் எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. என் தேவன் பலப்படுத்துவீராக. உடைய சித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கை, ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே உடைய வாழ்க்கையை ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. ஆண்டவரே இந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பேச்சுலர் சகோதரியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு கேம்புகளிலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பயன்படுத்துவீராக. அப்பா அப்படியே ஆண்டு ராஜ்யம் கட்டப்பட ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படி சித்தம் நிறைவேறும்படியாய் அப்படி திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீரே ஆண்டவரை ஆசீர்வதியை வழிநடத்தும். ரத்த கொட்டைகளை ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். நாளை ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மரமரவா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.